ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் தெரிகிற மிஷின் என்ன மிஷின் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் ஏதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது நீங்கள் தண்ணி பாட்டில் வேணும்னா நீங்கள் கடையில் போய்ட்டு அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் தண்ணி பாட்டில் வாங்கியிருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு மிஷின் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் போய்ட்டு நீங்கள் தண்ணி பாட்டில் வாங்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த மிஷினில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் உங்களுக்கு அந்த தண்ணி பாட்டில் அந்த மிஷினே கொடுத்துரும். ஸோ இந்த மிஷினில் எப்படி நீங்கள் தண்ணி பாட்டில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்குறது அப்படி சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடே ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா 500 ml கொடுத்துருப்பாங்க. 1 லிட்டர் ரேட் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் கொடுத்துருப்பாங்க. 500 ml பார்த்தீங்கன்னா 6 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த பாட்டில் வேணுமோ அந்த பாட்டில் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செக் அவுட் அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட் எல்லாமே அந்த டிஸ்பிளேல காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ QR கோடு ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஜிபே, ஃபோன்பே நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இந்த டிஸ்பிளேல காட்டுற QR கோடை உங்களோட மொபைலில் நீங்கள் அதில் ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா பே அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட UPI பின் கேட்கும். உங்களோட UPI பின்னை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் சென்ட் ஆயிரும். சென்ட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிங்கன்னா அந்த மிஷின் ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஜென்ரேட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் எந்த இடத்துலேருந்து அந்த தண்ணி பாட்டில் கீழே அந்த மிஷினில் விழுமோ ஸோ அந்த நம்பர் எல்லாமே அந்த டிஸ்பிளேல கொடுத்துரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எனக்கு டிஸ்பிளேல காட்டுச்சு. ஸோ அந்த இடத்துலேருந்து அந்த பாட்டில் கீழே விழும் பாருங்கள். இப்போ ஸோ பாட்டில் கீழே விழுந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மிஷின்லேருந்து நான் அந்த பாட்டில் தண்ணி நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ எடுத்துகிட்டு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகும்போது இந்த மாதிரி ஒரு மிஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த தண்ணி பாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கடையில் போய்ட்டு தான் நீங்கள் தண்ணி பாட்டில் அமௌண்ட் பே பண்ணி வாங்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி மிஷினில் நீங்கள் தண்ணி பாட்டில் நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.